அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அருமையானவர்களே, நாம் புத்தாண்டினுடைய துவக்கத்தில் 1447 வருடத்தின் துவக்கத்துக்கு இருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி ஆண்டை, இந்த ஹிஜ்ரியினுடைய அந்த காலத்தை கணக்கில் கொண்டு நிர்ணயித்தவர்கள் உலகத்திலே எத்தனையோ அழகான வழிமுறைகளை தந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நமக்கு இந்த ஹிஜ்ரியை மையமாக கொண்டு இஸ்லாமிய காலண்டரை நமக்கு கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவர்களுடைய காலண்டர் எப்படி இருக்கும் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்புக்கு பிறகு, அதுக்கு முன்னால் உள்ள காலம் ஈசா நபியுடைய பிறப்புக்கு முன்பு கிபி என்று நினைப்பார்கள். எத்தனையோ அழகான வழிமுறையை கொண்டு வந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் தான் இது கொண்டு வரப்பட்டது. ஆலோசனை செய்யப்பட்டு அவர்களுடைய சொல்லெல்லாம் மாணிக்க சொற்களாக, வானத்தில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொற்களாக, ஆலோசனைகள் எல்லாம் 40 குர்ஆன் ஆயத்தாக இறங்கியதை நாம் எல்லாம் அறிவோம். அதனாலதான் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை சொல்வார்கள். உமர் நாக்கிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்வார். அந்த பேச்சின் ஒரு பேச்சாகத்தானே இது இருக்கும். அவர்கள் முதலாக கொண்டு வந்த நல்ல விஷயங்களில் ஒன்று, ரமலானிலே ஒரே ஜமாத்தை ஆக்கி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரே ஆளுடைய இமாமத்திலே தராவியா நடக்க வேண்டும். அவங்கவுங்க தனித்தனியா தொழுதுட்டு போனா சிலவங்க என்ன செய்வாங்க, சீக்கிரம் தொழுதுட்டு போயிடுவாங்க. ஆக ஒரு ஜமாத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையினுடைய நன்மை அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அதுபோல அவர்கள் செய்த வழிமுறையில் இன்னொரு நல்ல வழிமுறை என்னவென்றால், பள்ளிவாசல்ல ரமலானில விளக்கு போட்டது அவங்கதான். பள்ளிவாசல் முழுவதும் ரமலான்ல விளக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா இரவு தொழுகை தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசல்ல ரமலான்ல விளக்கை செட் பண்ணவங்க அவங்கதான். அதே மாதிரி முதல்ல பள்ளிவாசல் மண்ணாக இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்துல நாய்கள் எல்லாம் வந்து படுத்துட்டு எச்சி வெடிச்சிட்டு போகும். காலையில வரக்கூடியவங்க மண்ணை மூடிட்டு தான் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. ஆக மண் பள்ளியா இருந்ததை கல் பதித்த முதல் கலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அதே போல அவங்க அதாவது ஒரு ஆளை துவா செய்யறாங்க, இப்படி துவா செய்வாங்க. அத்தால் அல்லாஹ் பக்கா ஆக்க, அல்லாஹ் தஆலா உன்னுடைய வாழ்க்கையால எப்பொழுதும் நீண்ட தடைப்பட்டதா, உன்னுடைய வாழ்க்கையை உடனே அல்ல நீண்ட ஆயுள் ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்வான். இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறது இவங்கதான். அதே போல இன்னைக்கு லத்தி வச்சிருக்காங்க போலீஸ்காரங்க, ராணுவ வீரர்களும் வச்சிருப்பாங்க. அது ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்காக, கூட்டத்துல கண்ட்ரோல் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. முதல்ல கலீஃபாக்கள்லயே லத்திய வச்சவங்க அவங்கதான். கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு பேச்சோ ஏதாவது செயலோ செய்து அன்னை லேசா தட்டி விட்டுருவாங்க. முதல்ல லத்திய பயன்படுத்துறது அவங்கதான். அதே போல மூமின்களின் தலைவரே என்று முதல்ல அழைக்கப்பட்டது அவங்கதான். அமீருல் மூமினீன், மூமின்களின் தலைவரே என்று அழைக்கப்பட்டது முதல்ல அவங்கதான். ஒரு கேள்வி வருது, யமன் நாட்டுல ஒருத்த நபின்னு சொன்ன சொல்லிட்டு அலைஞ்சான், அவனையும் மூமின்களின் தலைவரேன்னு சொன்னாங்க. அது அவன் ஒரு காஃபிர்ல அவன் முதல்ல முஸ்லிம்கள் ஒரு ஆள மூமின்களின் தலைவர்னு சொன்னது யாருதான்? கலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான். இப்படி நல்ல விஷயங்கள் ஒரு விஷயம்தான். அவ்வளவு மன் அர்ரஹ தாரீக பி ஆமில் ஹிஜ்ரத்தி, முதல்ல காலண்டரை ஹிஜ்ரி ஆண்டை கணக்கில் கொண்டு காலண்டரை வைக்க வேண்டும் என்று முதல்ல கொண்டு வந்தவங்க அவங்கதான். பல ஆலோசனைகள் நடந்தாலும் சில பேர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை மையமாக கொண்டு வைக்க சொன்னாங்க. சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு மையமாக கொண்டு வைக்க சொன்னாங்க. இப்படி பல ஆலோசனைகள் இருந்த பிறகு ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் உலகம் உள்ள பரவியது. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் பகிரங்கமா தொழுகை நடைபெற்றது. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிய சின்னங்கள் வெளிப்பட்டது.
ஆக ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிய பொருளாதாரம் மேம்பட்டது. எல்லாமே சஹாபாக்கள் ஏழைகளா இருந்தவங்க எல்லா நாட்டு அதிபர்களாக மாறினது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். ஆக அதனாலதான் அந்த இதை மையமாக கொண்டு வைக்கிறது பொருத்தமா இருக்கும் என்று ஆலோசனைகள் சொன்ன பொழுது அந்த கருத்தை தான் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அது மாதிரி இந்த ஹிஜ்ரத்துடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டா, இந்த ஹிஜ்ரத்து பயணமே ஒரு திகிலான பயணம், ஒரு சுற்றுலா பயணம் அல்ல, ஒரு அபாயகரமான ஒரு பயணம். அந்த இரவில் கூட அந்த இரவில் இருந்தே ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்ல இருந்தே அற்புதம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் எந்த வீட்டுல பெட்ல படுத்திருக்காங்களோ அந்த பெட்ல இருந்து வெளியே கிளம்புற வரைக்கும் அற்புதம் தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா அலி ரலியல்லாஹு அந்த நேரத்துல 20 வயசு வாலிபர், 20 வயசு வாலிபர், கல்யாணம் கூட இருக்காது. அந்த வயசுல தன்னுடைய பெட்ல மறுநாள் குத்தப்பட தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியை குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்துடைய தப்சீர்ல நீங்க பாத்தீங்கன்னா, நாயகமே மீட்டிங் நடக்குது, நாயகமே தாருல் நதுவா என்ற அரபு நாடுகள் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துலதான் ஒரு சடங்கானா கூட அந்த பூவுடைய நீராட்டம்லாம் நடத்துறாங்களா இல்லையா, அத மாதிரி அங்குள்ள இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா சால்வையெல்லாம் போத்துவாங்க அந்த சடங்கான பிள்ளைக்கு, அந்த பொன்னாடையெல்லாம் அந்த அரபிகள் நடத்துவாங்க. இப்ப நம்ம பட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பொன்னாடை போறத போட்டோம். அந்த நிகழ்ச்சி நடக்குற அந்த தாவல் நதுவால முக்கிய ஆலோசனை கூட்டம் நடக்கும். அங்க என்ன கூட்டம் நடந்தது? ரசூலுல்லாஹ்வை எப்படி கொள்றது, கடத்தி நாடு கடத்திடுறதா, வீட்டுல அடைச்சு போடுறதா, அல்லது கத்தியால குத்திடுறதா, எப்படி முடக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்துல வடக்கு சவுதியில் இருந்து வந்த ஒரு ஷைத்தான், நஜீத் தேசத்தினுடைய ஒரு ஷெய்க் பெரிய ஞானி உருவத்துல கலந்துகிட்ட ஷைத்தான், இவன் ராசி சொல்றாங்க, ஷைத்தான் தான் யோசனை சொன்னானா, இல்ல நீங்க என்ன செய்யுங்க, அவரை நாடு கடத்தி நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அவர் அங்க போய் கட்சியை வளர்த்து கூட்டத்தை திரட்டிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்க வீட்டு சிறையில் அடைச்சிருந்தா கூட அதுவும் இதா இருக்காது, நமக்கு ஒரு பெரிய இதா இருக்காது. அது மாதிரி அவரை நீங்க கொலை பண்ணா கூட குறைஷி குலம் சண்டைக்கு வந்துடும், எவ்வளவு பெரிய குடும்பம். அதனால எல்லா குடும்பத்திலையும் ஒரு ஆள் சேர்ந்து அவரை அடிக்கணும். அப்படின்னா எல்லா குடும்பத்தையும் அவரால் அந்த குடும்பம் ஏற்றிருக்க முடியாது, ஊர்ல ஒவ்வொரு ஆளும் சேர்ந்து அவரை அடிக்கணும் அப்படின்னு யோசனை சொன்னோம்னா சரியான யோசனை சொல்லி அந்த யோசனைக்கு தீர்மானத்துக்கு அபூஜஹல் ஒத்து வந்தான் எழுவாங்க. இப்படி எல்லாம் அவளை கொள்றதுக்கு திட்டம் நடக்குது, நாயகமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டா அந்த வீட்டுல அவங்கள்ட்ட இருந்த அமானித பணத்தை எல்லாம் அலிலாண்டு ஒப்படைச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட அமானித பணம் நிறைய எதிரிகள் கொடுத்து வச்சிருந்தாங்க, இதை கொடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லி சொன்னாங்கன்னா, என்னுடைய போர்வையில நீ படுத்திருக்கிற கத்தியால குத்தினா கூட கத்தி மேல உள்ளாதுன்னு சொன்னாங்க. இந்த செய்தி எதுல எழுதாருன்னா தப்சீர் ரூபுல் மானி ஒரு தப்சீர் எழுதுறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையில கொடுத்துட்டு போலாம், அந்த போர்வைக்குள்ள கத்தி கூட உயிருக்கு நான் கேரண்டின்னு அர்த்தம். அதுக்கு என்னைய குத்ததுக்கா வருவோம், ஆனா அவன் மேல கத்தி உள்ளதுக்கா இந்த போர்வையில படுத்துக்குன்னு சொன்னாங்க. வெளியே வரும்போது எல்லாரும் நிக்கிறான், ஏன்னா கையில மண்ணை எடுத்துக்கிட்டு யாசீன் வல் குர்ஆன் ஹக்கீம் சொல்லி எரிந்து விட்டு வந்தார்கள். எல்லா கிதாபுலயும் செய்யுது. அப்ப வாசல்ல இருந்து தெரியல, உள்ள போய் பாக்குறாங்க, எங்க போயிருக்க எனக்கே தெரியல, எங்க போயிருக்காங்க. ஆக அந்த சமயத்தில் அவர்கள் பதறி போய்விட்டார்கள். மதீனா மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் ஆள் அனுப்பினார்கள். யார் அனுப்பினாங்க தெரியுமா? மக்காவுடைய மேற்பகுதி, கீழ்ப்பகுதி, எல்லா இடத்துக்கும் அனுப்பினால் யாருன்னா தடயவியல் நிபுணர்கள். அந்த தடயத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஒரு கொலை நடந்தவொன்னு அந்த தடயவியல் நிபுணர் வருவாங்க, அந்த கை எங்கப்பட்டிருக்கு நடந்தது எல்லாம் தடையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி அரபு நாட்டுல அந்த கியாஃபத் அப்படிம்பாங்க தடயவியல் வல்லுநர்கள். இவங்க அந்த பாதையில கால் தடத்தை பத்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த தடயவியல் நிபுணர்கள் நாலாபுரத்திலும் ரவுண்ட்ஸ் போன பொழுது அதுல கரெக்டா என்ன செய்தாங்க, ஈராக் சவுதி குகையை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டான், அந்த தடயங்களை பார்த்து
இந்த சவுறு குகையை சுற்றி தான் ஆள் இருக்குண்டான். அவ்வளவு நிபுணர்கள்லாம் அந்த காலத்துல இருந்தான். ஆள் எங்கிருந்து எஸ்கேப் ஆகல. தடையை கரெக்டா இந்த சவுறு குகை வரைக்கும் வந்திருக்கு காலத்தடம். அப்படின்னா இந்த இடத்த அவர் தாண்டல, இங்கேயே தான் நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இந்த ரூட் போட்டு கொடுத்தான். கரெக்டா வந்தாங்க. வரும் பொழுது சவுறு குகையில் இருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு 40 முழம் தொலைல நின்னான். இந்த 40 முறையில தொழில் இருந்துட்டு இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். அதுல சில பேர் வேகமா உள்ளதான் போய் பார்க்கலாம், 1-2 பேர், ஒரு சில பேர் தான் வந்தான், எல்லாரும் வரல. சரி இங்கேயும் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் 3 அதிசயத்தை நிகழ்த்தலாம். ஒண்ணு என்னன்னா, அது வரைக்கும் அது சாதாரண ஒரு குகையா இருந்ததுல ஒரு முள்ளு மரம் அந்த இடத்துல எது வளர்ந்திருந்தது, வாசல்ல யாரும் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு முள்ளு மரத்தை எல்லாம் முளைக்க வச்சாங்க. சில கிதாபுல எழுதுறாங்க, முள்ளு மரம் இருந்தது, அதுக்கு நேரா தான் வளர்ந்து இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அங்க வான்னு கூப்பிட்டாங்களாம். எப்படி பாத்ரூமுக்கு போனா நீங்க வா நீ மறைச்சிக்கன்னு கூப்பிடுவாங்களா இல்லையா, அது முள்ளு மரத்தை ரசூலுல்லாஹ் உள்ள இருந்துட்டே சிகரெட் பண்ணாங்க, வாசல்ல நில்லு அப்படின்னு சொன்ன உடனே எழுத்து நின்றது, வாசலுக்கு வந்தது. இது ஒரு அதிசயம். அதே போல 4 வருஷத்துக்கு முந்தி கூடு கட்டி இருந்தா, ஒரு சிலந்தி ஒரு வீட்டுல கூடு கட்டி இருந்தா எவ்வளவு அடுக்கடுக்க அப்படியே அந்த வீடு ரொம்ப பாரஞ்சமா இருக்குமா இல்லையா, அது மாதிரி அந்த சமயத்துல வந்த சிலந்தி அடுக்கடுக்கா 4 வருஷத்துக்கு முந்தி பழமையா இருந்தா எப்படி அந்த வீடை ரொம்ப பக்காவா கட்டிட்டு குமோட்ட அடர்த்தியாட்டு அது மாதிரி கட்டியிருந்தது. பக்கத்துல இருந்துட்டு உமையா சொன்னானா, எப்ப அங்கேயாம போறீங்க, அங்க எதுக்கு தேவை, அங்க இவர் உள்ள நுழைஞ்சிருந்தா அந்த சிலந்தியுடைய முட்டைகள்லாம் உடஞ்சிருக்குமே, அது சிலந்தியுடைய வலைகள்லாம் அப்படி இருந்து அப்ப ஆளே போயிருக்காரு. ஏன்னா அந்த அதுக்கிடையில 2 காட்டுப்புறா வேற அங்க உட்கார்ந்து இருந்துச்சு. அவர் சொன்னா, இதுதான் இவர் பிறக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு, இவர் பிறகு முகமது பிறகு 40 வருஷம் 40 வருஷத்துக்கு முந்தி அது கூடு கட்டின மாதிரிலவா இருக்கிறது அப்படின்லாம் சொன்னான். இந்த சொல்ல ரசூலுல்லாஹ்வே காதுல விழுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவர்கள் வந்தவர்கள் எந்த இடத்துல இருந்து நிக்கிறாங்களோ அவங்க பார்வைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரா பார்க்க வச்சான், மேல பார்க்க வச்சான், கீழே தலைய குனிய வைக்கணும். மேல பார்த்தவன் நேரா பார்த்தவன் கீழே தன்னுடைய காலை பார்த்திருந்தா அந்த கீழ் பகுதியில தான் அவனுடைய குகை இருந்தது. அவன் காலை பார்த்திருந்தாலே நம்மளை பார்த்திருப்பான். அதான் சொன்னாங்க நாயகமே, அவன் காலை பார்த்தா போதுமே, நம்ம அவன் கீழே குனிஞ்சதுக்கு நேரா நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே நம்ம 2 பேரும் தான் நீ நினைக்கிற, 3வது ஒரு ஆள் இருக்காங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நாயகம் பாக்குறான் அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் பாக்குறான், உங்களுடைய பார்வைக்கு அவன் பாக்குற மாதிரி தெரியுது, ஆனா அவன் நம்மள பார்க்கல. ஒரு வானவர் அவனை பார்க்க விடாம தன் ரெக்கையால மறைக்கிறார். அவன் கண்ணை பார்த்தா நீ பாக்குற மாதிரி தெரியுது, உன்னை பாக்குற மாதிரி தெரியுது. இப்ப பாரு, அவன் நேர பாக்குறது நம்ம ஒரு வானவர் ரெக்கை வச்சு மறைக்கிறார், நம்ம பார்க்க விடாம மறைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் இவங்களை நோக்கி அந்த உள்ளுக்கு உட்கார்ந்தான். பத்தியா, அவன் நம்மளை பாக்குறதா நம்ம நோக்கி மர்மஸ்தானத்தை காட்டுவான். அவன் நம்ம நேரம் பார்த்துட்டு போறான்னா, ஒருத்தன் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி போவான்? அப்ப இதே தெரியுது, வானவர் நம்மள அவன் மறைக்கிறாரு அப்படின்னு சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்க இருந்து பேசுறாங்க. பேசும்போது அபூஜஹல் நின்னுட்டு சொன்னானா, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், ஏன்னா அவர் இங்கதான் இருக்காரு, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அவர் இங்கதான் இருக்கிறாரு, நம்மளை பார்க்கிறாரு, அவர் செய்வினையினால நம்மளை பார்க்க விடாம தடுக்கிறார். அப்போ அவன் செய்வினை தான் சொன்னான். அப்போ அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் அவன் சொல்லல, அவர் சத்தியமா சொல்றேன், அவர் நம்மை பார்க்கிறார், அவர் இந்த இடத்துல தான் நிற்கிறார், ஆனால் நம்முடைய பார்வையை பார்க்காத அளவுக்கு நம் பார்வையை பறித்து விட்டார் என்று அவன் சொல்றான். இந்த விஷயத்தை எல்லாம் ஏன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டுதான் சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாப்பு போட்டிருக்கான், ஏன்னா அல்லாஹ் பாதுகாப்பு போட்டிருக்கான் அப்படிங்கிறத. ஏன்னா அவங்க பேசுறத கேட்க வச்ச அவன் உள்ள அவ்வளவு பேரும் செக் பண்ணலாம், உள்ள போய் செக் பண்ண வச்சிருக்கலாமா இல்லையா? அந்த துணிச்சல் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா இதுதான் ஒரு அற்புதம். இது போக ரசூலுல்லாஹ் அந்த சவுறு குகைக்கு நடந்து நைட் நடக்க ஆரம்பிச்சாங்க. சுபு நேரத்துலதான் அந்த சவுறு குகைக்கு போனாங்க. அவ சுபு நேரத்துல அந்த சவுறு குகைக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய காலுக்குள்ள பிளட் ஆயிட்டு,
காலில் இதாயிருச்சு, பிளட் ஆயிடுச்சு. ஊசி மாதிரி இருந்ததுனாலதான் அந்த பார்வை இழிச்சிருச்சு, அந்த கால் வந்து இதாயிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க அந்த இதை எதனால அப்படின்னு சொன்னா அது வந்து சுத்தி என்ன செய்தாங்க, அதை சுத்தி அந்த இடம் ரூட்டை வந்து சுத்தி சுத்தி நடந்தாங்க. அதாவது இரவுல ரூட்டு மாறிட்டாங்க. ரூட்டு மாறினாலதான் என்ன செய்தாங்க, அந்த இடம் தெரியாம நைட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சதுனால கால் தேஞ்சு போச்சு, அதுல பிளட் வந்துட்டு. இன்னும் சில பேர் சொல்றாங்க இல்ல, அதாவது இவங்க முதல்ல ஏறும் பொழுது புனேன் இடத்துல உள்ள ஒரு மலையில ஏறினாங்க. அந்த மலை துளிச்சா நாயகமே நீங்க ஏறி இறங்கிருங்க, நீங்க மேல இருக்கும்போது உங்களை அவங்க குடிச்சு கொலை பண்ணிட்டான்னா அல்ல என்னை தண்டிச்சிருவான். என் மேல இருக்கும்போது நீங்க கைது பண்ணி உங்களை என் மேல வச்சுக்கும் கொலை பண்ணிட்டான்னு வைங்க, எங்களை அல்ல விட மாட்டான். அதனால தயவுசெய்து இங்க இருந்து இறங்கி நாயகம், எங்களுக்கு பயமா இருக்குன்னு. அப்பதான் சவுருக்கு மலை சொல்லிச்சா நாயகமே, எங்கிட்ட வாங்க நாயகமே, எது வாங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லி அங்க இருந்துட்டு அங்க நடந்தாங்கன்னா இல்லையா, அதனாலதான் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தாங்க. அவர் கால் பிளட் ஆகி காலெல்லாம் தேஞ்சு போனதை பார்த்த உடனே அபூபக்கர் அப்படியே தூக்கி தோல்ல தூக்கி வச்சுட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் மனுஷனை தோல்ல வச்சுட்டோமோ போமா இல்லையா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வச்சுக்கு தன்னுடைய கழுத்துல வச்சுக்கிட்டு சவுரு கோயிலுடைய வாய்ப்பகுதி வரைக்கும் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்தான் வச்சான். வச்சுட்டு கூட நாயகம் உள்ள போயிடாதீங்க சொன்னாங்களாம். உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன், நீங்க ஒரு சமுதாயம், நீங்க அயாத்தா இல்லைன்னா அந்த உலகமே போயிடும். ஆனா நான் இறந்தா உள்ள போய் ஏதாவது ஒரு விசேஷத்துல இறந்தா கூட என்னுடைய மரணம் சாதாரண ஒரு ஆளுடைய இழப்பு தான், என் குடும்பத்துக்கு இழப்பு, உலகத்துக்கு இழப்பு. அதனால நான் சுத்தம் பண்ண பிறகு நீங்க உள்ளப்பாங்க. இவ்வளவு ஒரு போலீஸ் பாதுகாப்பு அதையெல்லாம் விட ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு கொடுத்து சில பயணத்துல போகும்போது சில நேரத்துல முன்னால போவாங்க, நாயகன் சிலது வாங்க பின்னால வாங்க அப்படிம்பாங்க, சிலது வளர்ந்து போவாங்க அப்படிம்பாங்க, சிலது இடது பக்கம் வாங்க அப்படிம்பாங்க. என்ன நீ மாத்தி அங்க போச்சுறீங்க எந்த போச்சுறீங்கன்னு இல்ல, நான் வந்து ஒரு ஆளுக்கு முன்னால ஒரு பாதுகாப்பு விட்டுறோம்னா அவருக்கு முன்னாலதான் எல்லாரும் போவாங்க, பின்னால ஆளை விட்டேன்னா யாராவது எங்கே இருந்தா அம்பு விட்டுற கூடாதா இல்லையா, அதனால முன்னால போவாங்க. திடீர்னு எனக்கு முன்னால போகும்போது பின்னால வருவாங்க, பின்னால தேடுறாங்க அப்படின்ட்டு நம்ம பின்னால அனுப்புவாங்க. அது திடீர்னு அவங்களுக்கு அந்த பயணம் அந்த பாதை வந்து பாதகமான பாதை. அவங்க ஆரம்பத்துல வியாபாரத்துக்கு போகும்போது எந்த இடத்துல எல்லாம் ஆபத்தான பகுதின்னு சொல்லி நாங்க வீருக்கு ஆபத்தான பகுதின்னு எனக்கு தெரியுமோ அங்கெல்லாம் நான் என்ன செய்வேன், என்ன முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்களாம் சொன்னாங்களாம். அதாவது எங்கேயாவது ஒரு ஆபத்து வந்தாலும் உன்னோடு போட்டுன்னு பாக்குறேன்னா அப்படின்னு கேட்டாங்க. ஆமநாயகமே என்ன இந்த ஆபத்து எனக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிதான் நான் என்ன செய்யறேன் மாத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு தன்னுடைய வீர பணியை வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அந்த பயணத்தை கூட்டு போனாங்க. அந்த பயணத்துல கூட்டு போகும்போது நிறைய அற்புதங்கள். அதுல ஒரு குடிசை தெரிஞ்சது. அந்த குடிசையில ஒரு வயசான பொம்பளை இருந்தாங்க. அங்க ஒரு கூடாரத்துல ஒரு எலும்பு தோலுமா ஒரு ஆடு கெட்டப்பட்டிருந்துச்சு. பொதுவாக அரபிகள் அறிமுகம் இல்லாட்டாலே எழுந்து கொடுப்பாங்க யாராவது வெளியே பயணத்துல வந்தா. அப்புறம் பால் சொன்ன உடனே ஒரு எலும்பு தோலுமா இருந்த அந்த பாலை என்ன செய்தாங்க அறுக்கப்படும். இந்த வாடை அறுக்கட்டா நாயகமாப்போ அது பால் லேசா சுட்டா அதை வடிஞ்சிட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு தன்னுடைய கையை அதுல வச்சு இது பால் கொடுக்குற அது மாதிரி தெரியுதுமா, இது வேண்டாம் வேற ஒண்ணு சொன்னாங்க. அந்த எந்த ஒரு ஆடு வந்து எழுபத்தோடுமா மேய்தளத்துக்கு கூட அவர் கணவர் அபு மாபது மேய்க்க போயிருக்க இந்த ஆடை கூட்டு போற அளவுக்கு இதுக்கு நோஞ்சானா இருந்ததுனால பழகினம் இருந்ததுனாலதான் இதை விட்டுட்டு போயிருக்க, மேய கூட பழகில்லை. ஆனா அந்த ஆடு ரசூலுல்லாஹ் கை வச்சாங்களா இல்லையா, அந்த ஆடு பால் கொடுக்க ஆரம்பிச்சு. இன்னொரு ஆடு அறுக்க சொன்னாங்க. இந்த பால் உள்ளதை அறுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க உம்மாவது நாயகி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நாங்க அவங்களுக்கு பார்சல் போட்டு அவங்க பயணத்துல உள்ள எல்லாத்துக்கும் அடுத்த வேலைக்கும் பார்சல் போட்டு கொடுத்தோம். ஆனா எங்க ரசூலுல்லாஹ்வுடைய போன பிறகு 18 ஆண்டுகள் எங்களுக்கு காலையிலும் மாலையிலும் அந்த ஆடு எங்களுக்கு பால் தந்துட்டே இருக்குன்னா அந்த சமூகம் சபாகா காலையிலும் மாலையிலும் எங்களுக்கு பால் கொண்டே இருந்தது. பச்சை காலம் ஏற்பட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஹிஜ்ரி 18 அந்த சமயத்தில் தான் அது பால் நிறுத்தியதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க அவங்களுடைய சொந்தக்கார பெண் மூகாபத நாயகியுடைய சகோதரி பெண் ஜவுன் சொல்லுவாங்க, எங்களுடைய சாட்சி சின்னமா இருக்காங்களே அவங்க வீட்டுல இருக்கும்போது இன்னொரு அதிசயம் நடந்தது. ரசூலுல்லாஹ் வந்து தூங்கிட்டு எழுந்தாங்க, ஒழுவு செய்தாங்க.
அந்த கூடாரத்துக்கு பக்கத்துல ஒரு உடமரம் இருக்குது. அந்த உடமரத்துல உருவு செய்து அந்த செய்தாங்க. ஆனா மறுநாள் காலையில பார்த்தா அந்த உடமரம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, நல்ல பெரிய பழத்தை தரக்கூடியதாக, அந்த பழத்தினுடைய டேஸ்ட் வந்து தேன்மா. அந்த பழத்தினுடைய மேல வந்து ஒரு அம்பருடைய மனம் இருக்கு. அந்த பழத்தை வந்து சம்சம் தண்ணி மாதிரி, அந்த பழத்தை நோயாளி சாப்பிட்டா நோய் குணமாகும். இந்த பழத்தை வந்து பசியில சாப்பிட்டா பசி, உடைய நம்ம சாப்பிட முடியுமா? அது உடைய கூட இந்த டேஸ்ட் உடைய வந்து ஆழ்மலை தான் சாப்பிடும். உடமரம், உடங்காய உடமரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த விறகு வெட்டுறாங்களா இல்லையா? ஆக அது இனிப்பானதாக பெரிய பழத்தை தரக்கூடியதாக அம்பர் மனத்தை தரக்கூடியதாக ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அதனுடைய இலைகள்லாம் கண்ணை கவரும் வண்ணங்களில் அழகா இருக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் திடீர்னு அந்த பழம் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்தது. இலையெல்லாம் பழுத்து போய் உதிர்ந்துருச்சு. பார்த்தா ரசூல்லா வஃபாத்தாயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு செய்தி வருது, ரசூல்லா வஃபாத்தாயிட்டான். அப்புறம் ரசூல்லா வஃபாத்தாகிற வரைக்கும் அந்த வீட்டுல அந்த அதிசயம் நடந்து கொண்டே இருந்ததுன்னு சொல்லி எழுதி செய்வாங்க. அந்த உம்முஹம்மது நாயகனுடைய வரலாறுல எழுதி காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி இந்த பயணத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா உம்மு ஐமன் நாயகன் சொல்லுவாங்க, நான் ஹிஜ்ரத் பயணம் போனேன். போகும்போது ஒரு இடத்துல நான் முன்சரிஃப் ஒரு இடத்துல நான் நோம்பு வச்சிருந்த போது அந்த இடத்துல நான் என்ன செய்திருந்தேன், தாளத்தினால் படுத்திருந்தேன். நேரம் தண்ணி கூட இல்ல. திடீர்னு முடிச்சு பாக்குறேன், வானத்துல இருந்து ஒரு தண்ணிய மேல தெளிக்கிற மாதிரி இருந்தது. முடிச்சு பாக்குறேன், வாய் எனக்கு நெஞ்சுக்கு நேரம் தொங்கிக்கிட்டு இருக்கு. அது என் மேல அந்த தண்ணியை நான் குடிச்சேன், மேல அடிச்சு தெளிச்சேன். வாழ்நாள்லயே அதுக்கு பிறகு நான் தாகம் கொண்டதே கிடையாது. எனக்கு தாகம் ஏற்படணும் என்பதற்காக நான் வெயில்ல அலைவேன். வெயில்ல பாலைவனத்துல அலைவேன். கூட இறைச்சியா தாகம் வராது. அந்த அளவுக்கு ஒரு பறக்கத்தான தண்ணி அல்ல எனக்கு தந்தான் சொல்லி நாயகி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே போல பார்த்தோம்னு சொன்னா உம்மு ஷரீக் நாயகி அந்த ஹிஜ்ரத் பயணம் கிளம்பும் போது ஒரு யூத, நீ உம்மு ஷரீக் நீ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வராத, நான் உனக்கு கூட வரேன், என்கிட்ட தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டான். சரி விட்ட பையனை வழிகாட்டியா வரானேன்னு சொல்லி என்ன செய்தாங்க, கூட்டு போனாங்க. ஒரு இடத்துல ரெஸ்ட்டுக்கு தங்கி இருக்கும்போது தண்ணியை கொண்டாடினாங்க. தண்ணியை தரமாட்டேன், நீ இறந்து போற வரைக்கும் தண்ணி தர மாட்டேன், நீ யூத பெண்ணா மாறு, நீ இஸ்லாத்தை விடு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண சொன்னாங்க. வீரையே போனாலும் பரவாயில்லை, நான் களிமா சொன்ன வாயால நான் எழுச்சிக்கிட்டேன். அந்த களிமாவை மொத்தமான ஒரு சிறுக்கு களிமாவை சொல்ல மாட்டேன், இந்த தண்ணியே தராட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி படுத்துட்டாங்க. வாகனத்துக்கு போய் தலை வச்சு படுத்துட்டாங்க. முடிச்சு பாக்குறாங்க, மேல தண்ணி தெரியுது. பார்த்தா இதே மாதிரி வானத்துல இருந்து ஒரு தண்ணீர் பால் வெள்ளை தேனை தித்திப்பாக அந்த தண்ணியை குடிச்ச பிறகு உற்சாகம் இதாயிடுச்சு. பார்த்தா மறுநாள் பார்க்கலாம், அந்த தாகத்துல வறண்ட முகம் மாதிரி தெரியல, நல்ல தண்ணி குடிச்சு புத்துணர்ச்சியா பார்த்தாங்க. பார்த்தவங்க கேட்டா, என்ன நீ தண்ணி குடிச்சியா? ஆமா தண்ணி குடிச்சேன். ஆண்டவன் தான் தந்தான். கேள்வி கேட்டான், ஏன் தண்ணி இல்லைன்னா ஆண்டவன் தான் ஆண்டவன் தான் தந்தான், எனக்கு ஆண்டவன் தான் தந்தான். அந்த அனுதாபி சத்தியமா ஆண்டவன் தான். கடைசியில் பார்த்தா அந்த அடையாளத்தை உள்ள அவன் பார்த்தா. உண்மையிலே இந்த செய்தியை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டியான்னு கேட்டான். அல்லாவே தனி கொடுத்துருக்காங்க, இந்த பெண் எவ்வளவு பெரிய வேலை பெண்ணா இருக்கும், அதெல்லாம் நாம எனக்கே மனைவியா இருக்கேன்னு கேட்டான். தான் சொன்னா, நாயகமே உங்களுக்கு தகுதியான மனைவி நாயகி, உங்க அந்தஸ்துக்கு ஆள் கிடையாது, வேணா ஒண்ணு செய்யுங்க, நீங்க யாரு கையை காட்டிக்கலாம் மனைவியா இது ஒண்ணு செய்யறேன்னு சொன்னா. இதெல்லாம் ஹிஜ்ரத்திலே நடந்த பேர் அற்புதங்கள்ல ஒண்ணு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியங்களை, அவர்கள் பெற்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தளிக்க வேண்டும்.